வணக்கம் மக்களே. குப்பன் ஸ்ரீ யூஸ்டு ஆடியோ சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. இன்றையோட பதிவு என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பெண்கள் நான் ஃப்ரீயாக இருக்கேன், வாட்ஸ்அப்பில் வாங்க அப்படின்னு சொல்லி பாலியல் தொழிலுக்கு கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்கன்னா, நான் திருப்பூரில் வேலை செய்கிறேங்க, எங்கள் வீட்டுக்காரன் குடிக்காரங்க, அவன் சரியில்லைங்க, எனக்கு ஒரு நல்ல துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற கூட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்த கூட்டம் ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வயசு 35, எனக்கு யாருமே லைஃப் பார்ட்னர் கிடைக்கல, யாருன்னா லைஃப் பார்ட்னர் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினுக்குதுங்க. இப்படி பெண்களே இந்தமாதிரி பாலியல் தொழிலுக்கு கூப்பிட்றாங்க. இதை அரசாங்கமும் கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. அப்புறம் அவங்களுக்கு எதுனா ஆகிட்டால் மட்டும் அப்போ தான் அவங்களுக்கு விசாரணைன்னு சொல்லிட்டு எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்றது என்னவோ அவங்க தான். அவங்களே பொது வழியிலே கூப்பிட்றாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு கூப்பிட்றாங்க, வாங்க இது மாதிரி நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆணோட மனசை கெடுக்கிறாங்க. அரையும் குறையமாக துணியை காட்டுறது, உடம்பை காட்டுறது, இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எது இருக்குதோ இது ஒரு கூட்டம் சுற்றிங்குதுங்க. இவங்க மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரில. இந்தமாதிரி வீடியோ தடை பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஃபேஸ்புக் பார்க்கும்போது அந்தமாதிரி காட்சி நிற்கிதுன்றதுன்னு சொல்கிறத விட, ஒரு 5 செகண்டு நீங்கள் ஒரு காட்சி உத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த காட்சி அந்த காட்சி தான் நிற்கிது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரிலங்க, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. உதாரணம் ஒரு பழைய பாட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா, அடுத்து உங்களுக்கு அந்த பழைய பாட்டு தான் நிற்கும் அடுத்த காட்சி. அதே போல் இதுவும் அப்படி தான். ஒரு பெண்ணை வல்கராக காட்டுறாங்கன்னு நீங்கள் ஒரு 5 செகண்டு உத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த காட்சி அது வந்துக்கினே இருக்கும். அப்படின்னா அவனுடைய மனசு கெடுக்கிற சூழ்நிலை உருவாக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபோன் பயன்படுத்தும் போது எல்லோரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நம்ம மட்டும் தான் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க அங்கே உட்காந்துங்கிற சிஸ்டமில். அதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை ஒரு காட்சி ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த காட்சி வர மாரி அவங்க செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த சிஸ்டமில். அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். ஆனால் நம்ம தான் உஷாராகணும். அந்த மாதிரி காட்சி வரும்போது தள்ளி விட்டுட்டா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எல்லாராலையும் முடியுமா? அதனால தான் வர்றது தலைவலி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தீராத பிரச்சனைலாம் வந்துடும். அதனால் மக்களே உஷாராக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.